தலைப்பு செய்திகள். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதே எமது ஒரே கோரிக்கை. நாடு முழுவதும் விசேட சோதனை நடவடிக்கை, பலர் கைது. சஜித் ஜெய்சங்கர் சந்திப்பு. ஹெரோயின் போதைப் பொருளுடன் பாடசாலை அதிபர் கைது. பிலிப்பைன்ஸில் கனமழை, 40 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டியடித்து மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவோ, ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டு வரவோ எமக்கு தேவையில்லை. எமது கோரிக்கை மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதே. இதுவே எமது ஒரே கோரிக்கை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். உகண்டாவில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் கொள்ளையடித்த 18 பில்லியன் டாலர்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது. அவற்றில் ஒரு பகுதியை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தாலே பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிக்கு விஜயம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மக்களுடனான சந்திப்புகளை மேற்கொண்டார். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட சீலாமுனை பகுதியில் மாநகர சபை உறுப்பினர் நடராஜா சுதர்ஷன் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மாநகர சபையின் பிரதி முதல்வர் தினேஷ் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது சீலாமுனை மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் கலந்துரையாடப்பட்டன. மழைக்காலம் ஆரம்பிக்க உள்ள இந்த நிலையில் வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாவியோரமாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் புகுவதால் சீலாமுனை கடுமையாக பாதிக்கப்படுவது தொடர்பிலும் வெள்ள நீர் புகாமல் தடுப்பதற்கு வெள்ள நீர் தடுப்பு அணைக்கட்டு ஒன்றை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்மை கருதி சனசமூக நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன்போது முன்வைக்கப்பட்டது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விசேட நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற சம்பவங்களில் நேரடியாக தொடர்புடைய 16 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 32,201 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக 736 நபர்களும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 271 பேரும் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் மது போதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக 48 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்துள்ளார். புதுடில்லியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்திய இலங்கை கூட்டாண்மை, பிராந்திய ஸ்திரத்தன்மை, தொடர்புகள் மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் தொடர்பில் இரு தரப்பினரின் அர்ப்பணிப்புகள் குறித்தும் பல கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களின் ஒருவரான கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டும் ஒரு முறை மீண்டெழுந்து நிற்பதற்கு தேவையான பயன்பெறும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியாவிடமிருந்து பெற்றுத்தந்தமைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நன்றி தெரிவித்தார். இலங்கையின் நீண்ட கால பொருளாதார மறுமலர்ச்சியை திட்டமிடுவதற்காக இன்றைய காலத்தை பயன்படுத்துவது குறித்து பல கருத்துக்களை கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இதன்போது முன்வைத்தார். இலங்கை பொருளாதாரத்தில் கண்டுவரும் முன்னேற்றங்கள், தொடர்ச்சியாக நடந்து வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் நிலைத்தன்மையை பேணுவதற்கான திட்ட வரைபடம் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விளக்கம் அளித்தார். இதன் பிரகாரம் 2028 முதல் கடன் திருப்பி செலுத்த ஆரம்பிக்கும் போது IMF வேலை திட்டத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் சவால்களையும் எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது கோடிட்டு காட்டினார். இதன் பொருட்டாக பிராந்திய முதலீடு மற்றும் ஒத்துழைப்பால் ஆதரிக்கப்படும் ஒரு நிலைபேறான அபிவிருத்தி மூலோபாயத்தின் அவசியப்பாடு தொடர்பிலும் எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். வர்த்தகம், எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு பல யோசனைகளை இருதரப்பினரினாலும் முன்வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 3 கிராம் 800 மில்லிகிராம் ஹெரோயினை தனது உடைமையில் வைத்திருந்த வரணி பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் எப்பாவெல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னர் எப்பாவெல நல்லமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என கூறப்படும் எப்பாவல அதகல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு பின்னால் புதைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 185 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர குறித்த அதிபரால் அருகிலுள்ள ஒரு குளத்தில் வீசப்பட்டிருந்த போதைப்பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஆகியவனும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் காசா இடையே கடந்த மாதம் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இதன் முதற்கட்டமாக பிணை கைதிகள் சிறை கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது வரை உயிரிழந்தவர்கள் உடல்கள் இருதரப்பிலும் இருந்து ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் உயிருடன் இருந்த 20 பிணை கைதிகளை விடுவித்துள்ளனர். அதற்கு பதிலாக இஸ்ரேலில் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்களும் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள் உட்பட பலர் உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை ஹமாஸ் அமைப்பினர் காசா முனைக்கு எடுத்து சென்றனர். அந்த உடல்களை தற்போது ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்து வருகின்றனர். ஆனால் 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை 1 அல்லது 2 உடல்களை ஒப்படைத்து வருகின்றனர். அதன்படி உயிரிழந்த இஸ்ரேலின் இராணுவ வீரர் உடலை ஹமாஸ் நேற்று ஒப்படைத்தது. இதற்கு இணையாக 15 பலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் ஒப்படைத்துள்ளது. கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனை இந்த உடல்களை பெற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இதுவரை 21 உடல்களை ஒப்படைத்துள்ளன. அதற்கு பதிலாக 285 பாலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் ஒப்படைத்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் ஒரு பிணை கைதியின் உடல்களை ஒப்படைப்பதற்கு இணையாக இஸ்ரேல் 15 உடல்களை ஒப்படைத்து வருகின்றன. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைந்து ஹமாஸ் கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 251 பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது போர் பிரகடனம் செய்து கொண்டு கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தியது. இதில் அப்பாவி பொதுமக்கள் உள்பட 68,800 பேர் கொல்லப்பட்டனர். பிலிப்பைன்ஸ் நாட்டை கல்மேகி என்ற சூறாவளி தாக்கியுள்ளது. இதனால் பெய்த அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி சுமார் 300 வீடுகள் சேதமடைந்தன. பல கார்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சூறாவளி காரணமாக 180க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வெள்ள மீட்பு பணிக்காக சென்ற ஹெலிகாப்டரும் மோசமான வானிலையால் விழுந்து நொறுங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூறாவளி இன்று இரவு வியட்நாமின் மத்திய பகுதியில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வியட்நாம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. வரலாற்றில் இன்று 1985 கொலம்பியா பொகோட்டா நகரில் இடதுசாரி தீவிரவாதிகள் நீதிமன்ற கட்டடத்தை கைப்பற்றி 11 நீதிபதிகள் உட்பட 115 பேரை கொன்றனர். 1986 ஸ்காட்லாந்தில் பிரித்தானிய CH-47 சீனோக் உலங்கு வானூர்தி சம்பரோ வானூர்தி நிலையத்திற்கு அருகில் வீழ்ந்ததில் 45 பேர் பலியாகினர். 1999 ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் பிரித்தானிய முடியாட்சியின் கீழ் தொடர்ந்திருக்க பெரும்பான்மையானோர் சம்மதம் தெரிவித்தனர்.
2004 பிரித்தானியாவில் விரைவு தொடருந்து ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்றில் மோதியதில் 7 பேர் உயிரிழந்தனர், 150 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.